ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, இம்மட்டும் நடத்தி வருகிற இம்மானுவேலருடைய பெரிதான கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கொஞ்ச நேரம் திருப்ப வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. நன்றாய் கவனிங்கள். இந்த செய்தி கொஞ்சம் ஆழமான செய்தி. நீங்கள் கவனித்து நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் புரியும். ஆகவே நான் முன்னக்கூட்டியே அதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆகவே அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் ஒரு மனமாய் கவனத்தை சிந்தையை திசை திருப்ப விடாதபடிக்கு, வேறொரு கவனத்துக்கு வேறொரு காரியத்துக்கு உங்கள் மனதை பறக்க விடாதபடிக்கு நீங்கள் ஒரு மனதோடு இந்த செய்தியை கவனித்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடையில யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. ஆகவே கர்த்தர் நல்லவர். நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன் நீங்கள் எந்திரிச்சு போகலைன்னா, இல்லைன்னா தாமதமாகும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனம். Turn your Bible to the book of Romans chapter 13 verse 12. 13வது அதிகாரம் 12வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம். இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். நம்ம எல்லா வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கேளுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன், நம்மோடு இடைபடுகிற ஆண்டவர். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே பலவிதமான குழப்பங்களோடு கேள்விகளோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, தேவன் என்னோடு பேச மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்போடு அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசும். அடியானை மறித்து நீர் மாத்திரம் வெளிப்படும். உம்முடைய தயவுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க இங்க பேசுங்க ராஜா. நீர் இந்த இடத்துல நீர் ஆண்டவரை வெளிப்படும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை தங்கிய பிரசன்னம் இந்த இடத்திலே உலாவி வரட்டும் ஐயா. எங்களை உம்முடைய கரத்தில் முற்றிலும் தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுத்துகிறோம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் இந்த வசனத்தை கூர்ந்து வாசிப்போம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரிக்கு எழுதுகிற போது அவர் ஒரு தீவிரமான காரியத்தை வலியுறுத்துகிறார். ஒரு மிக அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு பதிவு செய்கிறார். என் மக்களே, என் ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்களும் நானும் அந்தகாரத்தின் கிரியைகளை, நமக்குள் இருக்கிறவைகளை தள்ளிவிட்டு என்னத்தை தரித்துக் கொள்ள கடவோமா? ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒளியின் ஆயுதங்கள், ஒளியின் ஆயுதங்கள். சொல்லுங்க வாயை திறந்து, ஒளியின் ஆயுதங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, let us put on the armor of God.
அதான் தலைப்பு. ஒளியின் ஆயுதங்களை அணிந்து கொள்ளுவோம். எதற்கு இந்த ஒளியின் ஆயுதங்கள்? இப்ப நல்ல கவனிங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் பிரதமர் நாளைக்கு காலையில நீங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராகுங்கள். நாம் எல்லாரும் அருகாமையில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு விரோதமாய் போர் செய்ய போகிறோம். ஒவ்வொருவரும் ஒரு யுத்த வீரனை போல, ஒரு யுத்த வீராங்கனையை போல நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாகுங்கள் என்று ஒரு கட்டளை வருகிறது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹலோ, நீங்களும் நான் என்ன பண்ணுவோம்? எங்கெல்லாம் பதுங்கு குழி கிடக்குதோ, எங்கெல்லாம் பிரச்சனை வராம இருக்கணுமோ, எங்கெல்லாம் எதுக்கு நம்ம போய் போரிட்டுக்கிட்டு யுத்தத்தில் எல்லாம் போய் நின்றுக்கிட்டு நம்ம நடக்கவே முடியல, நமக்கே 1008 பிரச்சனை, இதுல வேற அந்த ஆளு சும்மா இல்லாம போருக்கு வா யுத்தத்துக்கு வான்னு கத்திட்டு கிடக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் மனநிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஒரு அவசியமான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். இக்காலத்துக்கு இது பொருத்தமான ஒரு வசனம், இக்காலத்துக்கு அவசியமான ஒரு காரியம். நீங்களும் நானும் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை அணிந்து கொள்ளுங்கள். Let us put on the armor of God. அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒரு போர் வீரனை போல, ஒரு யுத்த வீராங்கனையை போல நீங்களும் நானும் ஆயுதங்களை அணிந்தவர்களாய், ஆயுதங்களை ஏந்தியவர்களாய், ஆயுதங்களை எடுத்துக்கொண்டவர்களாய், ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் ஒரு யுத்த வீரனை போல, வீராங்கனையை போல நிற்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் இதெல்லாம் நிக்கணும்? சும்மா இருக்கிறவனை எதுக்குங்க போர்ல கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க? சும்மா இருக்கிறவனை, தேவையில்லாதவனை, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவனை கொண்டு போய் எதுக்கு களத்தில் இறக்கி விட்டு யுத்தம் பண்ண வைக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்றார் தெரியுமா? தம்முடைய கைகளை போருக்கும் அவருடைய விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற கர்த்தர். எதற்கு இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார்? நல்ல கவனிங்க. ஒளியின் ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒளியின் ஆயுதங்கள்னா என்ன? ஏன் ஆண்டவர் இந்த ஆர்மர் ஆஃப் காட், அதுலயும் முக்கியமானது என்னன்னா ஆர்மர் ஆஃப் லைட், ஒளியின் ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒருத்தர் ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறத பார்த்து அவரை ரெக்கக்னைஸ் பண்றோம். ஸ்டெதஸ்கோப் எல்லாம் போட்டுட்டு அவர் நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு நின்னாருன்னா அவர் யாரு? ரொம்ப சுலபமா நம்மால அடையாளம் கண்டு கொள்ள முடியுது. நல்ல கவனிங்க. மேல சைரன் வச்ச ஒரு கார்ல முன்னாடி அப்படியே அரசு முத்திரை போடப்பட்ட ஒருவர் வருவாரானால் அது அரசாங்கத்தினுடைய முக்கிய பதவியில் உள்ளவர் என்பதை அடையாளம் காட்டுகிறது. ஒரு நீதிபதி அவர் எங்க போனாலும் அவருக்கு முன்னாடி பின்னாடியும் காவலாளிகளும் ஆட்களும் அவர்கள் போகிறார்கள். அப்ப இவர் இந்த தேசத்தின் நீதிபதி என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வஸ்திரம், வேலைக்காரர்களுக்கு ஒரு வஸ்திரம். ஸ்கூல்ல கூட இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்கன்னா அவர்கள் எந்த ஸ்கூலை சார்ந்தவர்கள் என்பதை நம்ம சுலபமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு முத்திரை, அந்த முத்திரையை வைத்து நம்மால சொல்ல முடியும் இது எந்த பள்ளியை சார்ந்தது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு நபரும் இந்த ஒளியின் ஆயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒளியின் ஆயுதங்கள் நமக்கு தேவை.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணி ஃபுல்லா மேக்கப்ல இருந்தாருன்னா அது மாப்பிள்ளை. நல்ல நகையெல்லாம் போட்டு ஜொலிச்சு அப்படியே அழகுபடுத்தப்பட்டு இருந்துச்சுன்னா அது மணமகள், பொண்ணு. அப்படிதானே? இந்த ஒரு கையில பேக வச்சுக்கிட்டு பிதா பிதா பிதான்னு முழிச்சிட்டு ஒருத்தர் இருப்பார் கல்யாணத்துல. அவர் வேற யாரும் இல்லை, பொண்ணோட அப்பா. உண்மைதானே? வேர்க்க விறுவிறுக்க ஒருத்தன் எல்லாத்துக்கும் சோடா கொடுத்துட்டு இருப்பான். அது யாரு பாத்தீங்களா? நான் சொன்னேன்னா உங்களால எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடிஞ்சிச்சு? நல்ல கவனிங்க. அப்படியே போராடி போராடி அங்க சாப்பிட்ட இலையெல்லாம் ஆட்கள் வரலன்றதுக்காக பொறுத்து கொண்டு இல்லாம டக்கு டக்கு டக்குன்னு இலையெல்லாம் மடிச்சு அடுத்த இலைய போட சொல்லி ஒருத்தர் பரபரப்பா கேண்டீன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வேற யாரும் இல்ல, தாய் மாமே. நாய் பொழப்ப அலைவாரு. ரெக்கக்னைஸ் பண்றோம்ல, ஒரு அடையாளம் இருக்கிறது அல்லவா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை? அப்ப அதுபோல ஒளியின் ஆயுதங்களை நான் தேவனுடைய பிள்ளைன்னு பைபிளை தூக்கிட்டா மட்டும் போதாது. நான் காலையில ஒயிட் அண்ட் ஒயிட்ல நான் தேவ சமூகத்துக்கு வந்துட்டா மட்டும் போதாது. I must having the armor of light in my life. என் வாழ்க்கை முழுவதிலேயும் இந்த தேவனுடைய ஒளியின் ஆயுதங்களை நான் அணிந்திருக்கிற ஒரு நபராக, அதுக்கு தான் நான் போர் வீரனை நான் ஒப்பிட்டு சொன்னேன். ஒரு போர் வீரன், யுத்த வீரன் களத்தில் நிற்கிறான், பார்டர்ல நிற்கிறான், பனியிலும் குளிரிலும் நின்று கொண்டிருக்கிறான், அதற்குரிய ஆயுதங்களை அணிந்து கொண்டிருக்கிறான். அவன் கையிலே துப்பாக்கி இருக்கிறது, அவன் கையிலே எல்லா ஆயுதங்களை வைத்திருக்கிறான், பாக்கெட்ல அணுகுண்டை வைத்திருக்கிறான், எல்லா ஆயுதங்களும் பவரும் அவனுக்கு ராணுவம் கொடுத்திருக்கிறது. எதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான்னா அடுத்த குண்டு அவனுடைய இருதயத்தை ஊடுருவி துளைக்கும். அவ்வளவு கவனமாய் பார்த்து கொண்டிருப்பான். எதிரிகளுடைய தாக்குதல் அப்படியே பறந்து வரும்போது அந்த வானிலேயே தாக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை வானிலேயே தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இந்த ஒளியின் ஆயுதங்கள் அவசியம். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நல்ல கவனிங்க. இதெல்லாம் இல்லாததுனாலதான் பிரச்சனையே. இந்த ஒளியின் ஆயுதங்களை நான் தரித்துக் கொள்ளவில்லை. என்னை யாரும் ரெகக்னைஸ் பண்ண முடியலங்க. என்னை யாரும் ஓகே இவர் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ண கூட முடியாத ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன். காரணம், நான் எதையும் சார்ந்து இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த செய்தியிலே நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். ஆகவே முக்கியமான பதிவுகள் உண்டு, நல்ல கவனிங்க. 1, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். நம்ம ஆண்டவர் இந்த ஒளியின் ஆயுதங்களை அணிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஏக சக்கரவர்த்தி, அண்ட சராசரத்தை உருவாக்கியவர். அவருடைய கவனத்தில் இல்லாத ஒன்று இந்த பூமியில நடக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் தம்முடைய
ஆளுமையின் கீழே வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் இந்த ஒளியின் ஆயுதங்களை அணிந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. அவர் என்னத்தை மார்க்க, அந்த வசனத்தை கவனிங்க 17. அவர் நீதியை மார்க்கவசமாக கருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. மார்க்கவசமாக, ஷீல்டு, நீதியை மார்க்கவசமாகவும் ரட்சிப்பென்னும் சீராவை, தலை சீராவை தமது சிரசில் தரித்து. சிரசுன்னா என்ன? தலை. தலையில் அப்படி கிரீடமா வச்சிருக்கார் ரட்சிப்ப. அப்புறம் நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து. அப்படியே ஒரு உடுப்பு உடுத்தி இருக்காரு பாருங்க. அதுக்கு என்ன உடுப்பு பேரா? நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அதுக்கு மேல ஒரு சால்வை போட்டிருக்கார் ஆண்டவரு. அந்த சால்வை எப்படி தெரியுங்களா? அதுக்கு சொல்லப்பட்ட வைராக்கியம் என்னும் சால்வை. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். கர்த்தருக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்கு. இந்த பூமியில் இருக்கிற நமக்கே வைராக்கியம் இருக்கும்னா கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும் அல்லவா? அப்ப ஆண்டவர் ஒளியின் ஆயுதங்களாக ஆண்டவர் இதை அணிந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போ எவ்வளவு உண்மையான ஒரு விஷயம் பாருங்க. ரோமர் 13:14 வாசிப்போமானால், ரோமர் 13:14, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் இந்த ஒளியின் ஆயுதங்களை அவர் அணிந்திருக்கிறபடினாலே நீங்களும் நானும் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணுமா? தரித்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்ம நல்ல கவனிங்களேன். ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கிறோம். துக்க வீட்டுக்கு போகும்போது இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க? கருப்பு கலர் ட்ரெஸ். இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்ப இதெல்லாம் முந்தைய காலத்தில் கிடையாது. துக்க வீட்டுக்கு போகும்போது என்ன வஸ்திரம் தான் உடுத்துறாங்க? கருப்பு கலர் புடவை கட்டுறாங்க. கருப்பு கலர் எல்லாம், கிளிப்பு கருப்பு, தோடு கருப்பு, வளையல் கூட கருப்பு. ஏன்னா எங்க போறாங்க? துக்க வீட்டுக்கு போகும்போது. எவ்வளவு கவனமா இருக்காங்க பார்த்தீங்களா? ஆண்கள் அது என்ன பேண்ட் போட்டிருந்தாலும் வேஷ்டி கட்டியிருந்தாலும் கருப்பு சட்டை போட்டுக்கும். கருப்பு சட்டை. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க கருப்பு கொடியை மாத்திரம் குத்திட்டு போறாங்க. அப்படி துக்க வீட்டுக்கு போகும்போது. கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஆடே அப்பா மினுக்கும், மினு 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 ஜொலிக்கும். அப்படியே பயங்கர அலங்காரத்தோடு. எது பொண்ணு எது மாப்பிள்ளைன்னு நம்மளால என்ன செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகி போய் நிற்போம். ஏன்னா அப்படி உலாவி வருவாங்க. அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஒன்றை விட ஒன்று காஸ்ட்லி, ஒன்றை விட ஒன்று அப்படியே பயங்கர டாப்ல. எதுன்னு நம்மளால டாப் 10 கூட பண்ண முடியாது. எது முதல்ல எது ரெண்டாவது நம்மளால் நிர்ணயிக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான, ஆமா, அழகாய் ஜொலித்து கொண்டு வருவார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் அவசியம்தான், நல்லதுதான். ஆனா ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. உங்களை நீங்க என்ன வஸ்திரம் உடுத்திருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் சில பேர் வீட்டில் ஒரு வஸ்திரம் வச்சிருக்காங்க, சகிக்காதுங்க. சகிக்காது.
அது இந்த பெண்கள் ஒரு நைட்டின்னு ஒன்று போடுறாங்க பாருங்க, சோத்திரம், கத்தருக்கு தான் வெளிச்சம். அந்த அம்மா காலையில் பையன் எந்திரிச்ச உடனே பாத்திரம் கழுவுது. சரி, பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம முகம் கழுவுறத பார்ப்போம். முகம் கழுவிட்டு துடைக்கிறது எதுல தான்? நைட்டில தான். அடுத்த கட்டமா பாத்திரம் கழுவிட்டு கையை துடைக்கிறது எதுல தான்? புள்ளைய காலையில் எந்திரிச்சோன்னு பல்லு விளக்கிட்டு முகத்தெல்லாம் கொண்டு மூக்கு சிந்துறது எதுல தான்? சாப்பாடு வைக்கும் போது அந்த சாப்பாட்டு தட்டை துடைக்கிறது எதுல தான்? ரொம்ப பிரமாதமா இருக்குங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னும் சில இருக்கு, கடைக்கு போகும்போது அதில் தான் போகுது, வரும்போது அதில் தான் வருது. அது கிழிஞ்சு கிடக்குன்னு கூட ஒன்றுக்கு தெரியல. இதுல பாக்கெட் வேற வச்சது வேற, அதுல காய்கறி எல்லாம் வாங்கி போட்டிருக்கு. கொடுமைக்குங்க. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள சொன்னா இது ஒன்ன போட்டுக்கிட்டு உலகமே சுத்துது, ஒன்ன போட்டுட்டு உலகமே சுத்துது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்ன உன்னுடைய சரீரத்தை துர் இச்சைகளுக்கு இடம் கொடாமல் அது பேணாமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க யார வஸ்திரமா உடுத்திக் கொள்ள சொல்றார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்துவையே. இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ள அப்படியே நான் ஆடையாக, வஸ்திரமாக, வைராக்கியமாக, குணாதிசயமாக, என்னுடைய சுபாவமாக நான் அணிந்து கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை நீங்கள் அணிந்து கொள்ள கர்த்தர் அதை அணிந்திருந்தார். கர்த்தர் தமது வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் யுத்தம் பண்ணுகிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனாலும் இவருடைய வார்த்தையில வல்லம் இருந்தாலும் தேவன் நீதியை மார்க்கவசமாக, உடுப்பாக, வைராக்கியத்தை உடுப்பாக அவர் அணிந்திருக்கிறார். அப்ப அவருக்கே ஒளியின் ஆயுதங்கள் தேவைப்படுதுன்னா நமக்கு எவ்வளவு அதிகமாய் ஒளியின் ஆயுதங்கள் தேவைப்படுது என்பதை நாம் எல்லாரும் உணர்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப வேதம் சொல்லுகிறபடி நீங்களும் நானும் அவ்வளவுக்கு அதிகமாய் இந்த ஒளியின் ஆயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆண்டவர் ஒளியின் ஆயுதங்களை அணிந்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஒளியின் ஆயுதங்களை கண்டிப்பா நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். இப்ப ரெண்டாவது ரோமர் 13:12 மறுபடியும் வாசிங்க. ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு. அருமையானவர்களே, நீங்க கிறிஸ்துவை ஒளியின் ஆயுதமாக அணிந்து கொள்ள விரும்பினால் உங்கள் துர் இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து நீங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒளியின் ஆயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம், அவர் சொல்லுகிறார் இந்த 13:12 வசனத்திலே, நீங்கள் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு. நல்ல கவனிங்க, வெளிச்சத்தின் கிரியைகள்னு எப்படி இருக்குதோ அதுபோல அந்தகாரத்தின் கிரியைகள்னு சிலவைகள் இருக்கு. அதையெல்லாம் தள்ளுனாத்தான் இந்த ஒளியின் ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள முடியும். நல்ல கவனிங்க. இப்ப ஒரு முப்படை தளபதிக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு. அவர் வர்றாருனாலே முன்னாடி 30 காரு பின்னாடி 30 காரு வரும்.
அவ்வளவு கனத்துக்குரியவர். ஏன்னா நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ராணுவ படைகளின் முப்படைகளின் தளபதி. அவர் வர்றாருன்னா ரோடு எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளவு முக்கியமானவர். முக்கியமான நாட்டினுடைய தீர்மானங்களை அருகாமையிலே பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு நமக்கு உள்ள உறவுகளை மெயின்டைன் பண்றதே அவங்க தான், முப்படைகளின் தளபதி. அப்ப அந்த வஸ்திரத்தை உடுத்தணும்னா அவர் அதுக்காக படிச்சிருக்கணும், அதுக்காக பயிற்சி எடுத்திருக்கணும், அதுக்காக அவர் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கணும், அதுக்காக அவர் பாடுபட்டு உழைச்சிருக்கணும், அவர் நிறைய காரியங்களை மெடல் வாங்கியிருக்கணும், அவர் முடிவெடுக்கிற திறன் ஆற்றல் அவருக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருந்தால்தான், தகுதி இருந்தால்தான் அவரை முப்படையின் தளபதியாக. ஹலோ, நம்ம ஊர்ல குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முன்னுசாமியை கொண்டு போய் உட்கார வச்சு, சார் நீங்க தான் முப்படைகளின் தளபதியா நீங்க இருக்கணும் அப்படின்னா அவன் குடிச்சிட்டு எங்கேயாவது பாலத்துக்கு அடியில் படுத்து கிடப்பான். யார் சண்டை ஓடுறது? யார் முடிவெடுக்கிறது? யார் தீர்மானம் பண்றது? யார் பகையெல்லாம் மாற்றி உறவை நல்வுறவாக்குகிறது? முப்படைகளின் தளபதி என்பவர் எல்லாவற்றுக்கும் தகுதியானவர். ரெடியா இருக்கணும். எப்ப எந்த பக்கத்திலிருந்து எதிரி வருவான்னு தெரியாது. அப்ப நீங்களும் நானும் எல்லா பக்கமும் பார்க்கிற ஒரு நபராய், சரியாய், எந்த எதிராளிகளையும் எந்த நேரத்திலையும் எதிர்கொள்ள தயாரானவர்களாய், எல்லாவற்றையும் துர் இச்சைகளை தள்ளிவிட்டு, இருளினுடைய அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாக நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒளியின் ஆயுதங்கள் என்னன்றதை நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. இந்த ஒளியின் ஆயுதங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த ஆயுதங்களை நீங்க தரித்து கொள்ளணும்னா உங்களுடைய வாழ்க்கையில துர் இச்சைகளை நீங்கள் பேணாமல் இருக்கணும், அதில் நெருங்க விடாமல் இருக்கணும், அதை உதறி தள்ளி போடணும். மட்டுமல்லாது நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறபடி, இந்த 13:12 சொல்லுகிறபடி, நீங்கள் அந்தகாரத்தின் கிரியைகளை, நமக்குள்ள இருளின் ஆதிக்கங்கள் நிறைய இருக்கு, இருளினுடைய தாக்கங்கள் நிறைய இருக்கு, இருளினுடைய அந்தகாரத்தினுடைய கிரியைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நான் தூக்கி எரிஞ்சா மட்டும்தான் இந்த ஒளியின் ஆயுதங்களை நான் அணிந்து கொள்ள முடியும். ஒரு எல்லையிலேயே சொல்லுவோமா? அப்ப ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:7. சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் போதும். நல்ல கவனிங்க. இங்க வலது பக்கமும் ஒரு ஆயுதம் இருக்கணும், இடது பக்கமும் ஒரு ஆயுதம் இருக்கணும். அது என்னன்னு சொல்றார் அவரு? நீங்கள் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். நல்ல கவனிங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை. ஆயுதங்களை தரித்து கொண்டிருந்தாதான் நமக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத அந்தகார வல்லமையின் கிரியைகளை நாம எதிர்த்து ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு போராட்டம் எதுல? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்ப எதனால உங்களுக்கு போராட்டம் உண்டு? வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும், அப்புறம் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு எனக்கு போராட்டம் உண்டு. அப்ப நல்ல கவனிங்க. நாம் தேவ சமூகத்தில் நிக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. நான் எதிரிகிட்ட போய் நிற்கும் போது ஒளியின் ஆயுதங்களோடு நான் நின்னா
அவன் பயப்படுவான். அல்லேலூயா. ஆயுதம் இல்லாம நீங்க நின்னீங்கன்னா நீங்க தான் பயப்படணும், நாம தான் பயப்படணும். இன்னைக்கு ஏன் நாம பயப்படுறோம் கிறிஸ்தவ ஜீவியத்தில்னா, ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க. அப்ப ஒரு போர் வீரனுக்கு, ஒரு யுத்த வீரனுக்கு, அவன் அதை போராட்டங்களை, சோதனைகளை எதிர்கொள்ளுவதற்கு, போராயுதங்களை மேற்கொள்ளுவதற்கு, அவனுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சக்திகளையும் முறியடிப்பதற்கு அவன் இந்த ஒளியின் ஆயுதங்களை அணிந்திருக்க வேண்டும். அப்ப ஒளியின் ஆயுதங்கள் என்றால் என்ன? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுல தான் இந்த ஒளியின் ஆயுதங்கள் 2 பகுதியா பிரிக்கப்படுகிறது. இதை போடுங்க, 2 பகுதியா பிரிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. ஒளியின் ஆயுதங்கள் எத்தனை பகுதியா பிரிக்கப்படுது? 2 பகுதிகளா. அதுல என்ன தெரியுங்களா? ஒன்று வெளியரங்கமான மனுஷனுக்கு தேவையான ஆயுதங்கள். வெளியரங்கமான மனுஷனுக்கு தேவையான ஆயுதங்கள். 2வது உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆயுதங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயாவே வரலையே. சரி, நல்ல கவனிங்க. ஜெருனுங்க வா, இப்படி வந்து நில்லு. இப்ப யாரு அணிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். நில்லு. போர் வீரன் மாதிரி இருக்கானா? சோங்கி மாதிரி இருக்கான். கையை கட்டாத, கையை கட்டா. ஆனா நான் இப்ப கொஞ்ச நேரத்தில் இவனை போர் வீரனா மாத்திடுவேன். அந்த சக்தி, ஆற்றல் எனக்கு கொடுத்துருக்கார் கர்த்தர். நான் நம்புறேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு இல்லாத சக்தி எனக்கு இருக்கு. என்னன்னா இவனை போர் வீரனா மாற்ற முடியும். நான் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க எல்லாரும் யாரை பார்க்குறீங்க? நீ அங்க பாரு, என்னைய பார்க்காத, என்னைய பார்க்காத. நான் சொல்ற வரைக்கும் என்னை பார்க்க கூடாது. அங்க பாரு. இப்ப யாரை பார்க்குறீங்க நீங்க? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. ஜெருனை பார்க்குறீங்க. இப்ப எல்லாரும் பார்க்கும்போது இவனுடைய வெளி தோற்றத்தை தான் பார்க்குறீங்க. ஜெருனை பார்க்கிற போது வெளியரங்கமான ஒரு மனுஷன் இருக்கிறான். நல்லா ட்ரிம் பண்ணியிருக்கான். என்னை மாதிரியே கண்ணாடி போட்டிக்கினே போட்டிருக்காங்க. ஆமா, அப்படித்தான் பண்றாங்க. அநியாயம் பண்றாங்க. கையை கட்டாத. அப்ப ஷர்ட் போட்டிருக்கான், நல்லா அருமையான பேண்ட்டு, பின்னாடி பர்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். காசெல்லாம் வச்சிருப்பான். அப்ப கொஞ்சம் காஸ்ட்லியான ஆள் தான். நல்ல வெளி தோற்றத்தில் பார்க்கிற போது, அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலேஜ் போக போகிறான், அடுத்தது அமெரிக்கா போக போகிறான். நீ எங்கே போனாலும் நீ வருவேன் நான், நீ தப்பெல்லாம் முடியாது. நல்ல எங்கே எந்த நாட்டுக்கு போனாலும் தசம் வாங்க தான் வரணும். அதையும் மறந்துடாத. நல்ல கவனிங்க. அப்ப வெளியரங்கமான மனுஷன், இந்த வெளியரங்கமான மனுஷனை பத்தி இப்ப நல்ல கவனிங்களேன். இந்த வெளியரங்கமான மனுஷனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஃபேமிலியில இல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க. வெளியரங்கமான மனுஷனை பத்தி இத்தனை வருஷமா நம்ம பழகுறோம், பார்க்க. ஏன் சொல்லிற நேரம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நான் நிக்கிற பிடிச்சிக்கிற விடு. அழகா இருக்கான், குட், சூப்பர். நல்ல, யார் சொன்னது? நல்ல குணமா இருக்கான். இப்ப வந்தவங்களுக்கு எப்படி உன் குணத்தை பத்தி தெரியும்? பாத்தியா, நீ ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்கிற, இனிமேல் பண்ணாத, என்னை கேட்காம எதையுமே பண்ணாத. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப தம்பியினுடைய அழகு சூப்பர். இது வெளியரங்கமான தோற்றம். வேற நல்ல ஹைட்டா இருக்கான், என்னை விட மிஞ்சிட்டான். வர்றப்ப இப்படிக்கானு இருந்தாங்க, இப்ப இவ்வளோ பெருசாயிட்டான். நல்ல கவனிங்க, நல்ல ஹைட்டா இருக்கான், ஒரு ஜெய்டாண்டிக் ஃபிகர். அப்புறம் என்ன, சிரிச்ச முகமா எப்பொழுது அவனுடைய உள்ள அவனுக்கு இருக்கிற ஸ்பாவத்தில் சூப்பரான ஒரு ஸ்பாவம், சிரிச்சுக்கிட்டே இருப்பான்.
ஆனால் வீட்டில் கத்துவான்றது உங்களுக்கு யாருக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள ஒரு முகம் இருக்கிறது தெரிஞ்சு அது அப்புறம் வருவோம். இப்ப வெளியரங்கமான மனுஷனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வெளியரங்கமான மனுஷன் கையை கட்டாத, போர் வீரன் மாதிரி நிக்கணும். நீ என்ன சப்பாத்தி சுடுறவன் மாதிரி நிக்கிற? கையை கட்டக்கூடாது. நல்ல கவனிங்க. அப்ப ஒரு ஆண் மகனுக்கு தேவையான ஒரு கம்பீரம் வேணாமா? நான் உன்னை போர் வீரன் ஆக்குவேன்ட்டு நான் மாறு தட்டிட்டு இருக்கிறேன். நீ புரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுறவன் மாதிரி. நல்ல கவனிங்க. அப்ப வெளியரங்கமான தோற்றத்தில் ஹாரிஸ், நீ ரொம்ப பக்கத்தில் உட்கார்ந்துருக்கீல்ல, என்ன சொல்? வெளியரங்கமான தோற்றம் என்ன? உனக்கு பிடிச்சது என்ன? நல்லா பேசுவான். அப்படியே சும்மா தேன் ஒழுகிற மாதிரி பேசுவான். எல்லாரையும் மயக்கிவிடுவான். மயக்கிற ஆற்றல் அவனுக்கு இருக்கு. வெளியரங்கமான தோற்றம். ஆனா யாரும் மயங்க மாட்டாங்க. நல்ல கவனம். அப்புறம் வேற என்ன? வெளியரங்கமான தோற்றத்தில் தம்பிக்கிட்ட இத்தனை வருஷ காலமா நம்ம பார்த்த காரியம் என்ன? நல்ல நல்ல எக்ஸசைஸ் பண்ற, இதைத்தான் பார்த்துருக்கிறீங்க. சரி, நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன். வெளியரங்கமான தோற்றம் 100க்கு கீழே வண்டி வாகனம் போகவே போகாது. ரோட்ல அந்த ரோட்டுக்கும் அந்த டயருக்கும் ஒரு 4 இன்ச்சு கேப்ல தான் வண்டி போகும். உண்மைதானே? பரப்பா பரப்பா. நம்ம ரோட்ல கல்லு ரோடு, இங்க இருந்து நான் போறதுக்கு 3 நிமிஷம் ஆகுது. அவன் 20 செகண்ட்ல வீட்டுக்கு போயிடுறான். 20 செகண்ட்ல வீட்டுக்கு போயிடுறான். அவ்வளோ வேகம், புயல் வேகம் எல்லாம். அப்புறம் வேற என்ன? நல்ல படிக்கக்கூடியவன். எதையும் அவன் கவனிக்காது போல தெரியும், எழுதாதது போல தெரியும். நல்ல படிக்கக்கூடிய ஒரு நபர், நல்ல படிக்கக்கூடிய. இன்னொரு விஷயத்தை சொல்றேன், நினைவாற்றல் அவனுக்கு அதிகமாக உண்டு. ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அல்லது ஒரு காரியத்தை பார்த்ததா இருக்கட்டும், ஒன்றை படித்ததா இருக்கட்டும், அவனுக்கு நினைவாற்றல் அதிகம். நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கிறேன் அவனை. அப்படி அவங்க அப்பா மாதிரி ஃபோன் நம்பர் அவங்க அப்பா யார் பேரையும் சேவ் பண்ண மாட்டார், ஏன் நம்பர் உட்பட. அவருக்கு நம்பரை பார்த்தா தான் தெரியும் இன்னார் நபர்னு, இன்னார் நம்பர். சில பேருக்கு அப்படி ஒரு குணாதிசயங்கள், அப்படி ஒரு ஆற்றல். இதெல்லாம் வெளியரங்கமான ஆற்றல். இது வெளியரங்கமான மனுஷனுடைய தோற்றம். போதும் நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. இப்ப உள்ளான மனுஷனை பார்ப்போமா? இது யாருக்கும் தெரியாது. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி. நீங்க 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 ஷார்ட் டெம்பர். இதெல்லாம் வெளியில உள்ளவங்க யாராவது பார்த்தீங்களா? வெளியரங்கமா நீங்க பார்க்கும்போது அது தெரியும் பண்ணாது, தெரியாது. அப்ப இப்ப நம்ம பார்த்தோம், வெளியரங்கமான ஒரு மனுஷன் இங்க இருக்கிறான். இத நீங்க பாக்குறீங்க. இப்ப வெளியரங்கமாய் இந்த மனுஷன் இருக்கிறதுனால இவனுக்கு, இந்த மனுஷனுக்கு ஒரு போர் வீரனா இவனுக்கு நிறைய எதிராளிகள், பகைவர்கள், சத்துருக்கள் மாம்சமாய் இவனை தாக்குவதற்கு வருகிறார்கள். நல்ல கவனிங்க. இந்த புறம்பான வெளியான மனுஷனுக்கு மாய தோற்றம் அது. இவன் நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கிறதுனால இவன் நல்லவன் நம்ம என்ன சொல்லிட முடியாது, தீர்மானம் பண்ணிட முடியாது. இந்த கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுனால ஐயோ பாவம் சேருன்னு, அப்பாவி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் சின்ன குழந்தைங்க அப்படின்னு நம்பிடாதீங்க. நம்ப முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள வேற காரியம் இருக்கலாம், உள்ளுக்குள்ள வேற மனுஷன் இருக்கலாம். அப்ப வெளியில இருக்கிற மனுஷனுக்கு தேவையான ஒரு ஆயுதம். இப்ப சாதாரண நபர், இப்ப இந்த சாதாரண நபர் இவன் ஒரு கிறிஸ்தவனா, ஒரு போர் வீரனா, ஒரு யுத்த வீரனா, இவன் எந்த ஒரு காரியத்தையும், இப்ப தாவீதுக்கு விரோதமாய் ஒரு முறை சிங்கமும்
ஒரு முறை கரடியும் வந்தது. அப்படி வந்தா நீ என்ன பண்ணுவ சொல்லு? ஓ, இப்ப இதுல இருந்து நான் புரிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நாம் சிங்கத்துக்கு முன்னாடி நின்று சிரிச்சால் சிங்கம் போயிடும். சிங்கத்துக்கு முன்னாடி சிரிச்சா போயிருமா? தாவீது சிங்கத்தையும் அந்த சிங்கத்தையும் கரடியையும் கிழித்து போட்டான். நீ உங்க அம்மாவை கிளிகிளின்னு கிழிக்கிற, உன் தங்கச்சி அதுக்கு மேல கிளிகிளின்னு கிழிக்கிற. யாராவது ஒருத்தர் பேசினா போதும் டென்ஷன் ஆகுறான், கோபுறான். அப்ப இந்த சிங்கமும் கரடியும் நேருக்கு நேரா வருமானால், நல்ல கவனிங்க, சிங்கமும் கரடியும் எதை பொறுத்து எதை தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு ரிலேட்டா? பிசாசு. அப்ப அவன் வரும்போது பிசாசு போல சில மனிதர்கள் வருவாங்க. அந்த மனிதர்கள் வரும்போது இவன் இந்த ஆயுதங்களை அணிந்திருக்க வேண்டும். எல்லாரும் வேதத்தை திருப்பிக்கங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11 வாசிங்க பார்க்கலாம். 11 18 வரைக்கும் அதை போடுப்பா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, பிசாஸ், நல்ல கவனிங்க, இது வெளியரங்கமான மனுஷனுக்கு தேவையான ஆயுதங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த வெளியரங்கமான மனுஷனுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவை. இதுதான் ஆர்மர் ஆஃப் காட். வெளியரங்கமான மனுஷனுக்கு தேவையான ஒளியின் ஆயுதங்கள். இது வெளி பார்வைக்கெல்லாம் அவ்வளவு தெரியாது, ஆனா உள்ள இருக்கும். அவன் அணிந்திருக்கிறது போல கற்பனை செஞ்சுக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப சர்வாயுத வர்க்கம்னா என்ன? ஏனெனில் ஒவ்வொன்னா சொல்றாரு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரு கேள்வி. ஒரு அதிகாரி ஒருத்தன் உனக்கு முன்னாடி தப்பு பண்றான், உன்னிட்ட இப்ப வாக்குவாதம் பண்றான், நீ என்ன பண்ணுவ? உண்மை எல்லாத்தையும் சொல்லுவேன். அப்புறம் ஒன்னே அடிக்க வர்றான், எதிர்த்து அடிச்சிருவானா? நல்ல கவனிங்க, இது எங்கேயுமே பொருந்தாத ஒரு விஷயம். அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளிலே ஒரு கிறிஸ்தவனை போல இந்த ஆயுதங்களை, சர்வாயுத வர்க்கத்தை நீ அணிஞ்சிருந்தீன்னா நீ அவனோட சண்டை போட மாட்ட. வாக்குவாதம் எழும்பு முன்னாடியே அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிருவ? ஏன்னா நீ என்னத்தை அணிஞ்சிருக்கிற? சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டிருக்கிறாய். ஒரு எல்லையிலேயே சொல்லுவோமா? இப்ப இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அணிஞ்சிராததுனாலதான் ஒருத்தன் சண்டை போடும் போது நம்மளும் திருப்பி சண்டை போடுறோம். ஒருத்தன் வாக்குவாதம் பண்ணும் போது நம்மளும் வாக்குவாதம் பண்றோம். ஒருத்தன் அடிக்க துணியும் போது அவன் கை நீட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிடறோம். அடி நம்ம அடியாதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் அப்படி எங்கேயுமே சொல்லல. அப்ப சர்வாயுத வர்க்கத்தை நான் அணிந்து கொண்டிருந்தேன்னா என்னுடைய வெளியரங்கமான மனுஷனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். அப்ப இந்த சர்வாயுத வர்க்கம் இந்த சட்டை போடுறதுனால இல்லை, கண்ணாடி போடுறதுனால இல்லை, இந்த பேண்ட் போட்டிருக்கிறதுனால இல்லை,
இந்த சர்வாயுத வர்க்கம் அணிந்திருந்தாலே நீங்க ஒரு போர் வீரனை போல உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும். அல்லேலூயா. அப்ப இந்த என்னென்ன ஆயுதம்ன்றதை பார்த்துருவோமா? பாருங்க நான் மேலே பட்டியலிட்டு இருக்கிறேன். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை. சத்தியம் என்னும் கச்சை முதலாவது. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தையே. உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். நான் அதை பிரிச்சு கலர் கலரா போட்டிருக்கேன், பாத்தீங்களா? தெரியுதா? போட்டிருக்கா? தெரியுதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொன்னதானே எனக்கு தெரியும், எனக்கு டிவில இல்லை. அப்ப நல்ல கவனிங்க. சத்தியம் ஒரு கலர்ல இருக்கு, கச்சை ஒரு கலர்ல இருக்கு, இடுப்பு ஒரு கலர்ல இருக்கு, அறையில் கட்டின்றது ஒரு கலர்ல இருக்கா? இப்ப எதுக்கு இதை பிரிச்சு பார்த்திருக்கிறேன்னா, நல்ல கவனிங்க. சத்தியம் என்பது என்ன? வசனம். இந்த வசனத்தை இந்த கச்சைனா என்ன? ஹலோ, பெல்ட் போட்டிருக்கியா? பாத்தியா? ரொம்ப அவசியமானது. இந்த பெல்ட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மானம் போயிடும். எப்படி? அதானே. இந்த இடுப்புல அப்படி இந்த வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இன் பண்ணல, இன் பண்ணிட்டு வரணும். அப்ப நல்ல கவனிங்க. பெல்ட், இந்த பெல்ட் போட்டு நம்ம போட்டு தெரியணும்னா நம்ம இன் பண்ணா தானே தெரியும். பட் நான் இன் பண்ணிருக்கேன் இல்லையா? பார்த்துக்க. அப்ப நல்ல கவனிங்க. இந்த சத்தியம் என்னும் கச்சையை இடுப்பில் எங்க கட்டி இருக்கணுமா? நல்ல கவனிங்க. பெண்கள்லாம் கேட்க கூடாது, நாங்க எதை வச்சு கட்டுறது அப்படின்னு. சாமி என்னை விட்டுருங்கப்பா. ஆமா, நீங்க எல்லாத்தையுமே கட்டிட்டு தான் இருக்கிறீங்க. அதனால நம்ம ஒண்ணும் அதை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேன். இடுப்பில் இந்த கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை, இந்த வசனத்துல எப்பயுமே இந்த ஸ்ட்ராங்கா பெல்ட்டை நீ கரெக்டா கட்டிருக்கணும். நல்ல கவனி. உன்னுடைய மானமும் அவமானமும் எதுல தான் இருக்கு? பெல்ட்ல தான் இருக்கு. அப்ப இந்த பெல்ட் ரொம்ப அவசியமானது. இந்த பெல்ட் நமக்கு ஒரு ஆற்றலை தருகிறது. இந்த வசனம் என்கிற, சத்தியம் என்கிற வேதம் சொல்லுகிறது அல்லவா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப இந்த சத்தியம் என்னும் அரை கச்சையை, இந்த பெல்ட்டை நீங்க அணிந்து கொண்டே இருக்கணும். இந்த பெல்ட் இருக்கணும். அப்பதான் நீ இடுப்புல கட்டி இருக்கிற பெல்ட்டை பார்த்த உடனே அவன் கண்டுபிடிச்சிருவான். நீ போர் வீரனா புரோட்டா சொல்றவன் நான். அவன் அப்பவே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான். அப்பவே அவன் அடையாளம் கண்டு கொண்டுருவாங்க நீ யார் அப்படின்னு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒன்றும் இல்லை. இப்போ வாட்ச் கட்டுறதை வச்சே இவங்க எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் இருப்பாங்கன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப தேவன் சொல்லுகிறார், சத்தியம் என்னும் கச்சையை நீங்க இடுப்பில் கட்டினவர்களாயும். இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசத்தை, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். மார்க்கவசம் என்றால் என்ன? நல்ல கவனிங்க. இந்த பிரஸ்ட் பிளேட், அப்படியே இந்த பிரஸ்ட் பிளேட், இதுல ரொம்ப புல்லட் ப்ரூஃப். எல்லா ஜனாதிபதிக்கும், பிரதமருக்கும், முக்கிய மந்திரிகளுக்கும், பொருளாதார நிபுணர்களுக்கெல்லாம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஐஸ்வர்யவான்களுக்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப். டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மகன் கிட்டத்தட்ட தம்பி மாதிரி தான் இருப்பான். டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு. அவன் வெளியில போகும்போது பார்த்தீங்கன்னா இப்படிதான் போறான். என்ன அப்படி போறான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள என்ன போட்டிருக்கான்? புல்லட் ப்ரூஃப். அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, தம்பி நமக்கு எதிராக தேசமே இருக்குதப்பா, நமக்கு எதிராக தேசமே இருக்கு, நீ இந்த புல்லட் ப்ரூஃப் இல்லாம போனா போட்டுருவாங்க, அப்புறம் அவ்வளவுதான், பொட்டி கட்டிட வேண்டியதா. அப்ப நீ
உன்னை எதிரிகளிடத்திலிருந்து உன்னை தற்காத்து கொள்ள. நல்ல கவனிங்க. முதல்ல நான் சொன்னேன், சத்தியம் என்பது உன்னுடைய மானத்தையே காக்கும். உன்னுடைய மானத்தை காக்கிறது. இரண்டாவது பிரஸ்ட் பிளேட். இந்த மார்க்கவசம் ஒவ்வொரு போர் வீரனும் அணிந்திருக்க வேண்டிய போர்க்கவசம். இந்த போர்க்கவசத்தை நல்ல கவனிங்க. இந்த போர்க்கவசத்தை அணிஞ்சிருந்தா, இந்த மார்க்கவசத்தை அணிஞ்சிருந்தா, எந்த எதிரிகள் தாக்குனாலும் என்ன பண்ணாது? நிப்பா மனுஷன், நிப்பா மனுஷன். அசைக்க முடியாது, ஒன்றும் முடியாது, தொட முடியாது. புல்லட் பட்டாலும் தெரிச்சு ஓடும். அப்ப அந்த மார்புல மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் நீதி, நேர்மை, உண்மை இருக்கணும். நீதி, நேர்மை, உண்மை இருக்கணும். இதெல்லாம் நீ மார்க்கவசமாக அணிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். உன் காலில் நல்ல பிராண்ட் ஷூ வாங்குற உங்க அப்பாட்ட கேட்டு, நானே போட்டதில்லை. நல்ல பிராண்ட் ஷூ. எதுக்கு? முள்ளு குத்திடக்கூடாது, முள்ளு குத்திடக்கூடாது, எந்த தீமையும் ஏற்பட்டக்கூடாது, பாதத்தை காத்து கொள்றான். அப்ப ரட்சிப்பு, அது ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலணியாக காலில் பாதத்தில் அவன் தொடுத்திருக்கணும். நல்ல கவனிங்க. இப்ப நீ யுத்த வீரனா மாறணும்னா முதல்ல என்ன வேணும்? முதல்ல சத்தியம் என்னும் கச்சை, இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம். அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வாங்க. மூன்றாவது ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலில் தொடுத்திருக்கணும், ஷூ போட்டிருக்கணும். கம்பல்சரி. ஷூ இல்லாம வெளியில போக கூடாது. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் பிள்ளைகள்கிட்ட, இங்க வெளியில போகும்போது செருப்பு போட்டுவாங்க, ஷூ போட்டுவாங்க. நட்டுவாக்கில் இருக்கு, பூரா இருக்கு, பள்ளி இருக்கு, பாம்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அப்புறம் முள் இருக்கு, ஏதாவது நம்மளை குத்திருச்சுன்னா தாக்கிரும். ஆகவே உன் பாதரட்சை ஆயத்தம் என்னும். இப்ப எதுக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை? You must ready for everything. You must get ready to face all the things that you comes against your life. உன் வாழ்க்கைக்கு விரோதமா வர்ற, உன்னுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டம், போராயுதம், மனிதர்கள், துர்சக்திகள், துர்சிந்தனை உள்ளவர்கள், சண்டை போட வர்றவங்க, பிரச்சனை பண்ண வர்றவங்க, வாக்குவாதம் பண்ண வர்றவங்க, எல்லாத்தையும் எதிர்கொள்ளுவதற்கு. நல்ல கவனி இந்த வேர்டை. எதிர்த்து போராடுவதற்கல்ல, எதிர்கொள்ளுவதற்கு, அவைகளை சமாளிப்பதற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சிய. நல்ல கவனி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ எப்ப ரெடியா இருக்கியா? இப்படி நில்லு பார்க்கலாம், என்னை மாதிரி. அப்படி அங்க பாரு. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இப்ப எதுக்கு இப்படி காமிக்கிறோம் அப்படின்னா, நான் ஷூ போட்டிருக்கேன். அப்ப என் காலில் என்ன இருக்கு? ஷூ இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. அவன் பூட்டை பார்த்த உடனே புதைச்சான்னா தாங்க மாட்டோம்டா அப்படின்னு அவனா முடிவு பண்ணி திரும்பி போயிடணும். நம்மளை சண்டை போட வான்னு கூப்பிடக்கூடாது. நம்மளை சண்டை போட வான்னு கூப்பிடக்கூடாத அளவுக்கு நாம இந்த ஆயுதத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாலாவது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய், அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நல்ல கவனி. கேடகத்தை என்ன பண்ணணும்? என்ன கேடகத்துக்கு என்ன இருக்கு? என் டைரியை பிடிச்சிக்க, இப்படி பிடி, இப்படி இந்த கையில பிடிக்கணும். ஒவ்வொன்றும் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கேடகத்தை எந்த கையில தான் பிடிக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட். ஷீல்டு இப்ப எல்லாம் அணிஞ்சிருக்கு. இப்ப கையில நீ தொடுத்திருக்கணும். அத
நல்ல கவனிங்க. உன் கையில பிடித்து கொண்டு, அதுவும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரெண்டு கையில பிடிக்க கூடாது, அது கேடயம் இல்ல. இப்படி டைரி எவ்வளவு பொழுது பிடிக்க முடியலன்னா அப்புறம் பைபிள் எப்படி பிடிப்ப? நல்ல கவனிங்க, இப்படி பிடிச்சிருக்கணும். அப்படி யுத்த வீரனை போல, மறுபடியும் சொல்றேன், யுத்த வீரனை போல நிக்கணும். கம்பீரமா நில்லு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளோட இருக்கார். எல்லாத்துக்கும் மேல நான் உன்னோட இருக்கேன். அப்ப நல்ல கவனி, விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில பிடிச்சுக்கிட்டு நிக்கணும். அடுத்தது அவர் சொல்றாரு, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக உங்க கையில எதை பிடிச்சுக்கணுமா? விசுவாசம் என்னும். நல்ல கவனிங்க, உன் கையில எப்பயுமே இருக்க வேண்டிய ஒன்று என்ன? விசுவாசம் என்னும். மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? முதல்ல இருந்து சொல்லுவோமா? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மூன்றாவது, ஆயத்தம் என்னும் பாதரட்சை நாலாவது. தெரியலன்னா ஸ்கிரீனை பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. அடுத்தது வாசிங்க. இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை. நல்ல கவனிங்க. இதை போட்டுக்க மேல தலையில, போட்டுக்க. சூப்பர். அப்படி போட்டு நெல்லு. இது இப்ப தலைச்சீரா பிள்ளைக்கு. இது கிரீடம். எவ்வளவு பாதுகாப்பா நிறுத்திருக்கேன் பாருங்க, ஃபுல் செக்யூரா நிறுத்திருக்கேன். இப்ப ரட்சிப்பு என்னும் தலைக்கவசம். இவன் சாதாரண ஆள் இல்லைங்க, இவன் யுத்த வீரன், போர் வீரன். போர்ல போய் நிக்க போறான். அது இந்த உலகத்துல இதுவரைக்கும், இந்த 9ஆம் தேதி வரைக்கும், காலையில 7 மணி வரைக்கும் இருந்த ஜெருன் இனிமேல் இருக்க போறதில்லை. நான் நம்புறேன், இனி இந்த ஜெருன் சாதாரண ஜெருன் அல்ல. இன்று முதற்கொண்டு அவன் ஒரு போர் வீரன். மூஞ்ச மறைக்காத. மூஞ்ச மறைக்கிறதுக்காக கேடயம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறுத்து. மூஞ்ச மறைக்க கூடாது. இப்ப தலைச்சீராவும் வந்துருச்சு. தலையில பாதுகாப்பு, ஃபுல் செக்யூர். அப்ப தலையிலையும் நீ தலைக்கவசம் அணிஞ்சிருக்கிற. ஒரு ஹெல்மெட்டை போட்டு விட்டுருக்கலாமோ? ஏன் ஹெல்மெட் வெளியில இருந்து யாராவது ஒன்று எடுத்துட்டு வாங்களேன் பார்ப்போம். இது அசிங்கமா இருக்குல்ல. யாராவது ஒருத்தங்க எடுத்துட்டு வாங்க. நல்ல ஹெல்மெட்டா எடுத்துட்டு, நார ஹெல்மெட்டா எடுத்துட்டு வந்துடாத. புது ஹெல்மெட்டா எடுத்துட்டு வாங்க. ஸ்தோத்திரம். ரைட். அடுத்தது வாசிங்கப்பா. வாசிங்க சீக்கிரம் முடிச்சிருவோம். அடுத்தது வாசிங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப கையில ஒரு குச்சி கொடுக்கணுமே, குச்சி இருக்கா? ரைட். பட்டயத்தை எடுத்து வச்சுக்க. ரைட். ஆவியின் பட்டயம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இப்ப முதல்ல இருந்து சொல்லுங்க. சத்தியம் என்னும், இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது, அஞ்சாவது, வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். ஹெல்மெட்டை போட்டுக்க. புது ஹெல்மெட்டா வந்திருக்கு உனக்கு. ரைட். போட்டுக்கிட்டு அதே பொசிஷன்ல நில்லு. இயேசு நாமத்துல உக்காந்து எங்கடி இனி கரெக்டா வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நிக்கணும். இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. இப்ப வசனத்தையும் கையில வந்து இப்ப என்ன பண்ணாச்சு? பட்டயம் என்கிற வசனம் எல்லாம் இப்ப கையில் இருக்குது. இப்ப என்னென்ன காரியம் இருக்கு? முதல்ல இருந்து சொல்லுங்க. சத்தியம் என்னும் இடுப்புல இருந்து ஆரம்பிக்குது. பெல்ட். ரெண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட். அதுக்கு கூட நம்ம அந்த சால்வையை போத்திடலாமே. கொண்டா போட்டுருவோம். ரைட்.
ரைட், மார்க் கவசம். இப்போ சூப்பராக இருக்குல்ல? அப்படியே ஒரு கை தட்டிருங்க தம்பிக்கு. சோத்திரம். சால்வையை கொண்டு போயிடக்கூடாது, இது மூடுறதுக்காக நான் வச்சிருக்கேன், நீ வேற. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப அந்த மார்க் கவசம் வந்துருச்சு. அடுத்தது என்ன? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. செருப்பும் போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது விசுவாசம் என்னும் கேடை வந்துருச்சு. அடுத்தது ரட்சண்யம் என்னும், சாரியா இருக்கு பாருங்க, பலமா இருக்கு. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபுல் செக்யூர், எதுவும் பண்ண முடியாது. தலையை முள்ள பாதுகாப்பாக வச்சிருக்கான். பாதுகாப்பு இது ரொம்ப அவசியமானது. தலைக்கவசம், உயிர் கவசம். உயிர் கவசம். ஆனால் ஒரு நாள் கூட நீ வண்டியில் ஹெல்மெட் போட்டு நான் பார்த்ததே இல்லை. சரி, அது உள்ளான மனுஷன் அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம வெளியரங்கமான மனுஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தலைக்கவசமும் அணிஞ்சாச்சு. அடுத்தது ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் இப்போ எத்தனை வந்திருக்குது? 6 வந்திருக்கு. அப்போ 6ஐயும் கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா. இப்போ இவன் யுத்தத்துக்கு போனான்னா ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா? இவனை ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா? இப்ப வெளியரங்கமாய் வருகிற அந்தகார லோகாதிபதிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், போராட்டங்கள், மாமிசத்தில் வருகிற மனிதர்களுடைய அந்த சிந்தனை போராட்டம், இது எல்லாத்தையும் ஜெயிப்பதற்கு இந்த ஆயுதம் தேவை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த பிசாசின் தந்திரங்களை நீங்க போராடணும்னா எப்ப போராடணும்னு அவர் சொல்றாரு. 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. ஒன்னே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. இரண்டாவது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எந்த காலகட்டத்தில் இந்த வெளியரங்கமான மனுஷனுக்கு தேவையான ஆயுதங்களை நீ எப்ப பயன்படுத்த வேண்டும் என்று வசனத்தில் தெளிவாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தீங்கு நாளில துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பிசாசின் தந்திரங்களோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டுமானால் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீ என்ன செய்யணும்? இது வெளியரங்கமான மனுஷனுக்கு தேவையான ஆயுதம். இப்ப எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போய் உட்காந்து கரங்களை தட்டுங்க தம்பிக்காக, இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் நல்லவர். அப்படியே வச்சிரு, அப்படியே ஹெல்மெட் எங்க வை. Glory to God. கர்த்தர் நல்லவர். ஹாரிஸ் நீ வா. ஆமென். இப்ப உள்ளான மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்? உள்ளான மனுஷனை, கம் ஃபாஸ்ட். உள்ளான மனுஷனை நம்ம பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. இவனுக்குள்ள உள்ளான மனுஷன் ஒருத்தர். சிரிக்காத. நான் வந்து சிரிக்கவா கூப்பிட்டேன் உன்னைய? கையை கட்டாத. ஐயோ ஐயா, முதல்ல இந்த ஹேபிட் எல்லாம் மாத்துங்க. இந்த இப்படி நடக்கிறதெல்லாம் மாத்து. அப்படிலாம் நடக்கூடாது. ஆம்பளை சிங்கம் மாதிரி நடக்க வேணாமா? செத்து போன சிங்கம் மாதிரி நடக்கக்கூடாது. அப்புறம் நான் ரொம்ப பேசிடுவேன். நல்ல கவனி. இப்ப உள்ளான மனுஷனை குறித்து இப்ப வெளியரங்கமான மனுஷனுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? என்னென்ன வெளியரங்கமான மனுஷனுக்கு உடுத்தி இருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்ப இந்த உள்ளான மனுஷன்
இவனுக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு ஆரிசு தான். அவன் பேரு ஆரிசு தான். இந்த ஆரிசுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான். இப்போ ஆரிசை பற்றி வெளியரங்கமா சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி எப்படிப்பட்டவன்? அவங்க அம்மா அப்பா தங்கச்சியை தவிர மற்றவங்க எதுனாலும் சொல்லுங்க நல்ல அப்படியாப்படா, உன்னைய பார்த்தாண்டா நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீ எப்போ காமெடி பண்ண எனக்கு தெரியாம? ரைட், காமெடி பண்றவன். அப்புறம் நல்ல என்டர்டைன் பண்ணுவான். அப்படியா? ஒரு கேங்கே இருக்கும் போல் இருக்கேன் உனக்கு. அப்புறம் என்னப்பா? அதைத்தான் சொல்லியாச்சே, சொல்லாதது சொல்லுங்க. மெச்சூர்டா நடந்துக்குவான், முதிர்ச்சி. அப்புறம் பிரில்லியன்ட். அப்படியாப்பா? எனக்கு தெரியாம போச்சே. பிரில்லியன்ட். சரி, இதெல்லாம் வெளியரங்கமான மனுஷன். சூப்பர். அப்படியா? கிறிஸ்துமஸுக்கு வந்துடாத, ஊருக்கு போயிரு. ஆமா, ஏன்னா ஆடிடுவில்ல, நீ ஆடுறதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம்ல. நல்ல கவனிங்க. இப்ப வெளியரங்கமான மனுஷனை குறித்து நம்ம பேசணும். இப்ப உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கான்ல, இவனுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை பத்தி நீயே சொல்ல. சரி, அவங்க அம்மா சொல்லுங்க. அவங்க அப்பா இங்க காண ஓடிட்டாரு பத்தியா? எஸ்கே பாரதில் பயங்கரமான நாள். தாரா சொல்லு. கோவக்காரன், சண்டை வென்றவன், அடிப்பான். அப்புறம் வேற என்ன? உள்ளான மனுஷனை பத்தி இவனுக்குள்ள இருக்கிற இன்னர் கேரக்டரை சொல்லுங்க. அவங்க அம்மாவுக்கே தெரியலையா? சோத்திரம் ஆண்டவரே. நீ உங்க வீட்டில் தானே இருக்க? இல்லை, எனக்கு சந்தேகமா இருக்கு. ரியலைஸ் பண்ண மாட்டான், எதையும் ஒரு பொருட்டா எடுத்துக்கிறதே இல்லை, சீரியஸா எடுத்துக்கிறதே இல்லை, ரியலைஸ் பண்றது இல்லை, எல்லாமே விளையாட்டுத்தனமான ஒரு இது. ஓகே, அப்புறம் தாழ்வு மனப்பான்மை. அவங்க டீச்சர் சொல்றாங்க, அவங்க ஆசிரியர் சொல்றாங்க, தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதுக்கு தாண்டா சர்ச்சுக்கு வாடா வாடான்னு கதறேன். நீ வந்து சேர் எடுத்து போட்டு ஒரு 52 வாரம் தொடச்சின்னு வச்சுக்க சர்ச்சை, உன்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பறந்துடும். அதில் முதல் ட்ரீட்மெண்ட்டு கக்கூஸ் கழுவுறது. அற்பமாக நினைக்காதீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் எல்லாத்துக்குமே ஹைலைட்டு. அதை பண்ணிட்டா உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். என்னையெல்லாம் தாழ்வான்னு நினைக்காதவங்க எத்தனை பேர்? இப்பயும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. என்ன? ஆனால் போய் நிற்கும் போது தான் அவனுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. கர்த்தர் அங்கே ப்ரூவ் பண்ணுவார். அல்லேலூயா. கையை கட்டாத. நீ கையை கட்டுன்னு அந்த ஸ்கேலில் வச்சு முட்டியை பேக்கணும். நல்ல கவனிங்க. அப்ப இவனுக்குள்ளேயும் ஒரு வெளியரங்கமான மனுஷன் உண்டு, உள்ளான மனுஷன் உண்டு. இவனுக்கும் தலைச்சீரா இருக்கு. இப்போ முதல்ல இருந்து வருவோமே, பெல்ட் போட்டிருக்கியா? ரைட், பெல்ட் இருக்கு. இன்மை நீட்டு வாங்கடா. ஊருக்கு போய் கண்ட இடத்துக்கு போறப்ப எல்லாம் வர்றீங்க, சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு நான் இன்மை நாம இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வேற. உனக்கு என்ன ஃப்ளாட்டா தானே இருக்கு. நல்லா கவனிங்க. அப்ப சத்தியம் என்னும் கச்சை இருக்கு. அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம், அப்புறம் பாதரட்சை, அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகந்த கையில, தலைச்சீரா, அப்புறம் ஆவியின் பட்டயம், அப்புறம் அவ்வளவுதான். ரைட். 6 காரியங்கள் இவன் வெளியிறங்கம். இப்போ உள்ளான மனுஷனுக்கு இப்போ நம்ம சொன்னோம்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இவன் கோவப்படுறான், புரிந்து கொள்ளுதல் இல்லை, ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறான், இப்படியெல்லாம் இருக்கு. இப்போ இவனுக்கு வெளியில போராட்டத்தை சமாளிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வெளியில் இருக்கிற பிரச்சனை ஒரு நபரை இவனை சந்திக்க எதிர்கொள்ள தெரிந்து போச்சு.
ஆனா உள்ளான மனுஷனை, இந்த கேரக்டரை, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற போராயுதங்கள், மறுபடியும் வாசிங்க 11வது வசனத்துல இருந்து வாசிங்க. அதுல உள்ளான மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, வெளியரங்கமான மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 6வது அதிகாரம் 11வது வசனத்தை சொல்லுங்க, வாசிங்க. எபேசியர் வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. நல்லா கவனிங்க. பிசாசு உனக்கு எதிர்த்து நிற்கிறான், நீ எப்படியா உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? வம்பிழுப்பானுங்க. ஓ, பிசாசு மாதிரி வந்து வம்பிழுப்பானுங்க, அப்ப தெரியும். கொம்பு வச்சுட்டு வருவானுங்க, ரைட், உன்னை காட்டி கொடுத்துருவாங்க, நீ மட்டும் மாட்டிக்குவ, கல்லடி உனக்கு தான். பார்த்தீங்களா, ரொம்ப தெளிவா இருக்கான். அடி அப்படி பலத்த அடி. நல்ல கவனிங்க. அப்ப இந்த பிசாசின் தந்திரங்களோடு போராட. தம்பி தெரியாம அந்த வார்த்தையை சொல்றான். ஆனா வெளியரங்கமா வரும்போது உனக்கு தெரியும். ஆனா இந்த மாம்சத்துக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு விரோதமா வர்ற போராயுதங்களை நம்ம கண்டுகொள்ள முடியாது. நம்ம அடையாளம் கண்டுகொள்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ஒரு வழி சொல்ற. தொடர்ந்து வாசிங்க. திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இப்ப தெளிவா சொல்றாரு, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. இது மாம்சத்துல இல்ல, ஆவியில போராட்டம். ஆவிக்குள்ள, உள்ளான மனுஷனுக்குள்ள போராட்டம், உள்ளுக்குள்ள இருக்கிறவன்ட்ட பிரச்சனை. இப்ப என்னன்னா, இப்ப தம்பி இருக்கான்னு வச்சுக்கல, ஹாரிஸ் பாஸ்டர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவான். ஆனா உள்ள நினைப்பான், என்னைய போட்டு இப்படி தாளிச்சு எடுத்து விட்டானே இந்த மனுஷன், இப்படி கஷ்டப்படுத்திட்டானே. அப்ப வெளியரங்கமான மனுஷன் என்ன சொல்லுது? பாஸ்டர் ரொம்ப நல்லவர். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறவன் என்ன சொல்றான்? ஐயோ இப்படி பண்ணி விட்டானே இந்த ஆளு. நல்ல கவனிங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன், வாசிங்க தொடர்ந்து. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். நல்ல கவனிங்க. அந்த துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு வெளியரங்கமா உள்ள மனுஷன் போராடுறது. ஆனா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். நீ தூங்கிட்டு இருக்கிறப்ப உனக்கு விரோதமா சத்துரு போராடுறான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நீ நல்ல தூங்கி அடிச்சு கிளப்பிட்டு இருப்ப. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவான்? போராடுவான். அதனாலதான் சத்துரு என்ன பண்றான் தெரியுமா? ஒவ்வொருத்தரையும் வந்து பார்க்கறான், அப்படி சுத்தி. நீ எங்க இருந்து வருகிறாய்? ஆண்டவரே நான் பூமி எங்கும் சுத்தி உலாவிட்டு வர்றேன். சரி, இங்க எதுக்கு வந்த? இல்லை, யோபு நல்லா இருக்கான், பார்க்கறதுக்கு அழகா இருக்கான், நல்லா இருக்கான். ஆண்டவரே இவனை லாவிட்டு போனேன்னா என்னுடைய காரியத்துக்கு இவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நெவர், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ என்ன செய்யக்கூடாது? அவனை டச் பண்ணக்கூடாது. அப்ப உடனே சரி, அவன் இருதயத்தை போய் பார்ப்போம். இருதயத்தை போய் பார்க்கிறான். இருதயத்தில் அங்க வசனம் இல்லை, பைபிள் ஸ்டடிக்கு வரல, பைபிள் ரீடிங் வரல, உபவாச ஜெபம் வரல. அப்ப இந்த இருதயம் எப்படி இருக்கும்? ஹலோ, நீ சொல்லு. கெட்டு போயிருக்காது, எம்டியா இருக்கும், காலியா இருக்கும். அப்ப அந்த காலியான இருதயத்தை, ஏன்னா இந்த இருதயம் எதால நிறைஞ்சிருக்கு தெரியுமா? உலகத்தால், சினிமாவால். இந்த உதட்டிலிருந்து, ஆமா, சினிமா பாட்டே வரக்கூடாது. வந்துச்சுன்னா பிசாசு ஒன்னே ஜெயிச்சிருவான். நீ பிசாசு ஜெயிக்கணும்னா இந்த உதட்டில இருந்து என்ன பாடல் தான் வரணும்?
சொல்லு. பாடல் ஜீசஸ் சாங்ஸ் தான். ஏசப்பா பாடல்கள் தான் வரும். ஏசப்பா பாடல்கள் மட்டும்தான் நம்ம சொல்லணும், பாடணும், துதிக்கணும். இந்த நாவு ஆண்டவரை துதிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப அந்த அந்தார லோக வான மண்டலத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத சேனைகளோடு போராடணும்னா இந்த உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும்? ஒரு ஓராயுதத்தை, யுத்தத்தின் ஆயுதங்களை அவன் தரித்து கொள்ளணும். இப்ப எல்லாரும் கொலோசியர்கள் நிருபத்தை எழுதிக்கங்க, எடுத்துக்கங்க. 3வது அதிகாரம், 3வது அதிகாரம், கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம், 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. 10லிருந்து. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். இப்ப நல்ல கவனிங்க. வெளியரங்கமான மனுஷன் என்னென்ன என்னென்ன ஆயுதங்கள் அணிந்திருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப உள்ளான மனுஷன் ஆயுதங்களை என்னென்ன அணிந்திருக்கணும் நான் பட்டியலிட போறேன். அதுல நம்பர் 1, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நல்ல கவனிங்க. முதலாவது, நீ எந்த மனுஷனை தரித்திருக்க வேண்டும்? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். புதிதாக்கப்பட்ட தேவன் சாயலாய் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை அணிந்திருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஹாரிஸாவே இருந்தான்னா எதிர்காலத்தில் அவன் ஒரு பொல்லாதவனா, ஒரு ரவுடியா மாறிடுவான். இந்த புதிய மனுஷன் இவனுக்குள்ள வந்தா, இயேசு கிறிஸ்துவின் சாயல் இவனுக்குள்ள வந்தா, இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் இந்த ஹாரிஸுக்குள்ள தேவன் கொண்டு வரும்போது, அதை அனுமதிக்கும் போது, ஹாரிஸ் மாதிரி இல்ல, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவன் மாறுகிறான். அல்லேலூயா. எனக்கு நினைவுக்கு வர்றதுனால சொல்றேன், குறிப்பிட்டு நான் சொல்லல. மோசே அந்த முற்புதரில் எரிகிறதை போய் பார்க்க போகிறார். அங்க பார்க்க போகும்போது, ஆண்டவரே என்ன இது எரியுது புதுசா அப்படின்னு கிட்ட போறான். ஆண்டவர் முச்சடியிலிருந்து பேசுறார். நீ நிற்கிற இடம் பூமி பரிசுத்தமானது, நீ பாதரட்சியை கழற்றி போடு. அப்ப போகும்போது, நீ வா, உன்னை நான் அழைக்கிறேன், உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன், நீ வா, நீ என்னுடைய வேலையை நீ செய்யணும், நீ ஆடு மேய்க்கிறதெல்லாம் விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் சொன்ன தடை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் திக்கு நாவும் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தெரியாமல நான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன், வாயோட இருந்து நான் பேசுவேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப இந்த மோசே ஒரு புதிய மனிதனாய் மாறுகிறான். நல்ல கவனிங்க. இது சாதாரண ஆள் தான், சாதாரண ஹாரிஸ் தான். ஆனா நீ புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் போது, இந்த புதிய மனுஷனை யாரு? தேவ சாயலுக்கு ஒப்பாய். நீ இனிமேல் ஹாரிஸ் மாதிரி நடக்க கூடாது. ஹாரிஸ் எப்படி நடப்பான்? இங்க இருந்து நடந்து காமி, இப்படி நடந்து காமி. நோ, டு இட். இல்லை, நீ இப்படி நடக்க மாட்டேன். நான் நடந்து காமிக்கட்டுமா? நான் நடந்து காமிக்கட்டுமா? இப்படி சொல்ற வரை தூக்கிக்கிறான். ஏன் இப்படி மான் தாவர மாதிரி நடக்கணும்னா அப்படி யுத்த வீரனை போல நிக்கணும். வா, யுத்த வீரனை போல. இப்ப இந்த ஹாரிஸ் பிரச்சனை இல்ல, புதிய மனுஷன் உள்ள வராததுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? இங்க சொல்ற சத்தியத்தை, தாய் தகப்பன் சொல்ற சத்தியத்தை, ஸ்கூல்ல சொல்றதான அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ நடக்கும் போது, இந்த ஹாரிஸ் ஒரு நல்ல மனசாட்சி உள்ளவனாய், நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவனாய், தெய்வ பயம் உள்ளவனாய், ஒரு யுத்த வீரனாய், உள்ளான மனுஷனுக்கு எதிராய் வருகிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை எதிர்த்து நிற்கிற ஒரு உள்ளரங்கமான ஒரு போர் வீரனாய் அவன் மாறுகிறான். அல்லேலூயா.
அப்ப தேவ சாயல் வந்துருச்சுன்னா புதிய மனுஷனை நீ தரித்து கொண்டதின் அடையாளம் என்ன? காலையில யாரு எழுப்பி விடாம நீ எந்திரிக்கணும். எழுப்பி விடாம எந்திரிக்கணும். நீ ஜெபம் பண்ணணும். யாரு ஒன்றை சொல்றதுக்கு முன்னாடியே வேதத்தை எடுத்து வாசிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில பைபிள் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எக்ஸசைஸ் பண்றீல்ல, ஹிந்தி கிளாஸுக்கு போறீல்ல, ஸ்கூலுக்கு போறீல்ல, சிலம்பம் எல்லாம் கத்துக்கிறதுக்கு குச்சி வாங்குனீங்கல்ல, போர் வீரனை போல நடக்கல. காரணம், இவன் சாயல் தேவ சாயலாக மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? நான் கீழ்ப்படியணும், நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் சாதாரண ஆள் தான், நான் சாதாரண நபர், என்னால நடக்க கூட முடியல, என்னால பேச கூட முடியல, எனக்குள்ள அவ்வளவு திறமை இல்லை, ஞானம் இல்லை, உண்மை. ஆனா தேவ சாயல் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ அநேக ஜாதிகளை தேவனுக்கு முன்பாக நடத்துகிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. மண்ணை மாற்ற முடியும். இது உனக்குள்ள ஆண்டவர் வரணும், உனக்குள்ள அந்த வாஞ்சை வரணும். இந்த வயசுல நான் சர்ச்சிலே தான் கிடந்தேன். அந்த பாசமா ஒரு டீ கூட வச்சு தர மாட்டாங்க, வச்சு தர மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு போப்பான்னு கூட சொல்ல மாட்டாங்க. இரவு 11 மணி வரைக்கும் அங்க இருந்து வேலை பார்ப்பேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தேவனுடைய அதனாலதான் ஆசரிப்பு கூடாரத்திலே அதை விட்டு பிரியாதிருந்த நூனின் குமாரனாகிய யோசுவா தலைமைத்துவத்திலே பெரிய மனுஷனாய் மாறினான். கர்த்தர் உன்னை பத்தி பெரிய தரிசனத்தை வச்சிருக்கார். இந்த சபை உனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இந்த சபை உனக்கு பெரிய ஆசீர்வாதம். நாங்க எல்லாரும் உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாருக்கும் மேல உன் தாய் தகப்பன் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். நல்ல கவனி. உன் தேவ சாயல் உனக்குள்ள வரணும். தேவ சாயல்னா வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்தை படிக்கப்படு. ஹிந்தி படிக்கிற நல்லது, நான் தவறு சொல்லல. ஆனா பைபிள் படிக்கணும் இல்லையா? பைபிள வாசிக்கணும் இல்லையா? பைபிள படிச்சா தானே உள்ளான மனுஷன் திடப்படுவான், பலப்படுவான். எல்லாத்துக்கும் மேல அதுதானே. தேவனுடைய சமூகத்தில் அந்த புதிய மனுஷனை என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வாசிங்க தொடர்ந்து 12வது வசனத்தை. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். கொலோசையர் 3வது அதிகாரம் 12வது வசனம். கொலோசையர் ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, இரண்டாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய். நீ நிறைய நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸுங்களை பிரியப்படுத்த பார்க்கிற, நண்பர்களை பிரியப்படுத்த பார்க்கிறோம், தெரிந்தவர்களை பிரியப்படுத்த பார்க்கிறோம். ஆனா நீயும் நானும் இயேசுவை மட்டும் தான் பிரியப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் அதை அணிஞ்சிருக்கணும் என் உள்ளான மனுஷனுக்குள்ள. அப்ப பரிசுத்தம்னா என்ன? இந்த கண்கள்ல பரிசுத்தம். செல்போன் பார்க்க கூடாது, கேம் விளையாடக்கூடாது, கெட்டதை பார்க்க கூடாது, கெட்ட காரியங்களை செய்யக்கூடாது. இந்த உதடு, இந்த வாய் நல்லவைகளை மட்டும் பேசணும், எதிர்த்து பேசக்கூடாது. ஒருத்தங்க பேசினாங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும், பதிலுக்கு பதில் பேசக்கூடாது, திருப்பி திருப்பி அடிக்கக்கூடாது. இது ஹாரிஸுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும். பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சிறிய ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வசனம் ஒன்று தான். நான் உதாரணமாக தம்பி நிப்பாட்டியிருக்கேன். இந்த உதடுகள் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அநியாயமான காரியங்களை பேசக்கூடாது, பொல்லாத காரியங்களை பேசக்கூடாது, எதிர்மறையான வார்த்தைகள் பேசக்கூடாது. என் நாவில் இருந்து மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என் நாவில் இருந்து நல்லவைகளை மாத்திரம் நான் பேசணும்.
இந்த காது எதுக்காக தெரியுமா கர்த்தர் கொடுத்தாரு? ஊரில் உள்ளதெல்லாம் கேட்கறதுக்காக இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு மட்டும்தான். அப்ப இந்த கை கர்த்தருடைய வேலையை செய்யணும், இந்த கால் கர்த்தருக்காக நடக்கணும், இந்த உடல் உறுப்புகள் ஐம்புலன்கள் எல்லாம் கர்த்தருக்காக. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் எல்லாத்தையும் பரிசுத்தமா நீ காத்துக்கணும். உள்ளான மனுஷனை, மனசுக்குள்ள நிறைய பேர் கசப்ப, வெறுப்ப, பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள். இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு, பையனுங்களுக்கு எல்லாம் பூரா மைண்டு பூரா கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள், தவறான காரியங்களை பார்க்கிறது. எல்லா கையிலையும் செல்போன் வந்துருச்சு இல்ல, எல்லா பொல்லாதவைகளை பார்த்து பொல்லாதவைகளை சிந்திக்கிற காலங்கட்ட ஆயிப்போச்சு. 2 வாலிப பையங்க பிள்ளைங்க பேசிக்கிறதே தப்பானதுதான் பேசுறாங்க. ரொம்ப அருவருப்பான காரியங்கள். இதெல்லாம் கலைந்து போட்டு இந்த உள்ளான மனுஷன், இந்த ஹாரிஸுக்குள்ள ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனை கெடுத்துடக்கூடாது, அவனை கெடுத்துடக்கூடாது. கர்த்தர் அவன் மேல நோக்கமா இருக்கிறார், அந்த ஆத்துமாவின் மேல் நோக்கமா இருக்காரு, அந்த ஆத்துமாவின் மேல் வாஞ்சியா இருக்காரு. ஆரிசனுடைய சரீர தோற்றத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா ஆரிசுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை குறித்து நான் ஒரு ஊழியக்காரனா, ஒரு மெய்ப்பனா, ஒரு ஆசாரியனா கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு ஆகணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் அதுக்கு தான் போராடுறேன். உங்க அப்பாவுக்கு புரியலைன்னா சொல்றேன், உங்க அம்மாவுக்கு புரியலைன்னா சொல்றேன், உங்க 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 தம்பி தங்கச்சிக்கிட்ட புரியலைன்னா சொல்றேன், அக்கா தங்கச்சிக்கு சொல்லலைன்னா புரியலைன்னா சொல்றேன். காரணம் என்ன? உன் மேல உன் சரீரத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை, அது எப்படினாலும் ஆண்டவர் பாதுகாத்துருவார். ஆனா உன் ஆத்துமா இருக்கு பாரு, அந்த ஆத்துமாவை குறித்து நான் கணக்கு ஒப்புவிக்கிறதா எனக்கு மேல உத்தரவாதம் இருக்கு. இந்த ஆரிசனுடைய உள்ளான மனுஷன் பலப்படணும். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தத்தை நீ அணிந்திருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்ப முதல்ல ஒரு புதிய மனுஷன் அணிஞ்சிருக்கணும், 2வது பரிசுத்தத்தை அணிந்திருக்க வேண்டும், 3வது வாசிங்க, உருக்கமான வாசிங்க, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும். மனத்தாழ்மை 3 சொல்றார். உருக்கம், அப்புறம் இரக்கம், தயவு, மனத்தாழ்மை. இது 3ம் உன் சரீரத்துக்கு வராது. இதெல்லாம் உள்ளான மனுஷன் ஆவியில் நம்ம உணர்றது. இதெல்லாம் நம்ம கண் கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. மனதுருக்கம், இரக்கம், தயவு, மனத்தாழ்மை. இன்னைக்கு உன் தாழ்வு மனப்பான்மையை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே அறுத்து போறார். ஏன் தெரியுமா? நீ தாழ்வு மனப்பான்மையை வளர்க்கிற அளவுக்கு உன்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. தேவன் உனக்கு திறமை, ஞானம், ஐஸ்வர்யம், உனக்கு எல்லா சம்பத்துக்களையும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னால முடியாது சொல்லவே சொல்லாது. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை செய்ய முடியாது ஆரிசு அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? உன் உள்ளான மனுஷன் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை நான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். உள்ளான மனுஷன் பலன். அப்ப இந்த இரக்கம், தயவு, மனத்தாழ்மை உள்ளுக்குள்ள வரணும், உள்ளுக்குள்ள வரணும். திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு அவர்களை குறித்து பாரம் வரணும். கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஒருத்தங்களை பார்த்தா ஐயோ அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நம்மாலான உதவி செய்யணும் அப்படிங்கிற மனத்தாழ்வு, அந்த மனப்பக்குவம், இரக்கம், அந்த தயவு, இதெல்லாம் நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக இருக்கிறார். நீ இரக்கம் பாராட்டினாதான் கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? இறங்குவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க, தொடர்ந்து வாசிங்க. சாந்தத்தையும் நீடிய
பொறுமையையும் தரித்துக் கொண்டு. இப்ப அடுத்தது நாலாவதா சொல்றாரு, சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் நீ அணிந்திருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, நீடிய பொறுமை. அப்பா ஒரு பொருளை வாங்கி தரங்கிறாரா, இல்லை இப்போ காசு இல்லை வெயிட் பண்ணுங்கிறாரா, உன் மனசு அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நீடிய பொறுமை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோவப்படக்கூடாது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆத்திரப்படக்கூடாது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரியத்தை சொல்றாங்களா என்னை குற்றப்படுத்துறாங்கன்னு நினைக்க கூடாது. அது என்னுடைய நன்மைக்காகவே. யோசிச்சு பாருங்க, குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறான் நிறைய பேர், அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை. ஆனா உனக்கு நாங்க இருக்கிறோம், அம்மா அப்பா இருக்கிறாங்க, சபை மக்கள் இருக்கிறாங்க, பாட்டி தாத்தா இருக்கிறாங்க, அம்மாச்சி தாத்தா இருக்கிறாங்க, எல்லா மாமாவெல்லாம் இருக்கிறாங்க, சித்தப்பா சித்தி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் உனக்கு. ஏன்? எல்லாத்தை விட உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை. உனக்கு அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் அந்த நீடிய பொறுமையும். கோவப்படக்கூடாது. அடிச்சாங்கன்னா அடி வாங்கிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு இல்லை. அடி வாங்குறவெல்லாம் கோலை இல்லை, பொறுமையா போறவெல்லாம் கோலை இல்லை, அமைதியா வர்றவெல்லாம் கோலை இல்லை. அவனை மாதிரி தைரியமான ஒரு போர் வீரன் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. அமைதியா. ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறிஞ்சா மறு கன்னத்தை இயேசுவை போல. அதனால இயேசு கோலையா? இயேசுக்கு ஒன்றும் இல்லாதவரா? இல்லை. நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அருமையான அடி வாங்கிட்டு வந்த நான் நல்லா இருக்கேன். அடிச்சவன் ஒண்ணுமே இல்லாம செத்து போயிட்டான். அவன் சாவுக்கு நான் போயிருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டான். வாழ்க்கை சரியில்லை, சேர்க்கை சரியில்லை. நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கார். இந்த உள்ளான மனுஷன் உயிர் அடையணும். அப்ப புதிய மனுஷனை தரிச்சுக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமா இருக்கணும். மூன்றாவது உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை இருக்கணும். இப்ப சாந்தமும் நீடிய பொறுமையும் இருக்கணும். இப்ப கடைசியா 14வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. நல்ல கவனிங்க, தொடர்ந்து வாசிங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனி. ஆண்டவர் இந்த சகல ஆயுதங்களையும் உள்ளான மனுஷன் அணிந்திருக்கணும். இப்ப வெளியரங்கமான மனுஷன் ஒரு ஆயுதத்தை சொல்றாரு, உள்ளான மனுஷனுக்குன்னு ஒரு ஆயுதத்தை சொல்றாரு. இப்ப இந்த உள்ளான மனுஷன் இதெல்லாம் அணிஞ்சிருந்தா தான் நான் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு நான் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். இப்ப புரியுதா? நீ ஒருத்தன்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் ஜெயம் இல்லை. நீ நீடிய பொறுமையா இருந்து ஜெயிக்கிற பாரு, அதுதான் உண்மையான ஜெயம், அதுதான் உண்மையான வெற்றி. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனம், 5வது அதிகாரம் 5வது வசனம். உட்காந்துங்க. ஹாரிஸுக்காக கரங்களை தட்டி நம்ம உற்சாகப்படுத்துங்க. Glory to God. 4:1-5:5 1 பேதுரு. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப அப்படியே சிந்தையில உங்க ஆயுதத்தமாய் நீங்க தரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. 5:5 வாசிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள்.
நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து மன கொள்ளுங்கள். தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு விஷயமும் டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுது? அல்லேலூயா. வெளியரங்கமான மனுஷனுக்கும் ஆயுதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உள்ளான மனுஷன் பலப்படவும் எதிர்த்து நிற்கவும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு ஃபைட் பண்ணவும் ஆயுதங்கள் தேவை. இதை நாம சரியாய் அணிந்திருந்தோமே ஆனால் நாம ஒரு போர் வீரனாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு அது ஏதுவாகும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எழுந்து நின்று கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக, ஆண்டவர் சொன்ன ஆலோசனைக்காக, இது கொஞ்ச நேரம் ஆயிருந்திருக்கலாம், ஆனால் இவ்வளவு பிரயோஜனமானது, இது நமக்கு அவசியமானது. நீங்க எதிர்த்து நிற்க போராயுதங்களை பயன்படுத்துங்க. ஆமீன். தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படியே மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, ஆமேன், ஆவியோடும், ஆமேன், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு எனக்கு போராட்டம் உண்டு. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யுத்தம் ஆண்டவரே கர்த்தருடையது. அந்த யுத்தத்திலே போர் வீரனாய் ஆண்டவரே கோலியாத்தை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒளியின் ஆயுதங்களாகிய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ளத்தக்கதாக ஒளியின் ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகிற வெளியரங்கமான மனிதனுக்கும் உள்ளான மனுஷனுக்கும் தேவையான இந்த ஆயுதங்களை நாங்கள் அனுபவிக்க, அதை அணிந்து கொண்டு யுத்தம் பண்ண, ஜெயிக்க, வெற்றி பெற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உடைய பலத்த கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் வாயில திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஓபன் யுவர் மவுத். ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. மாம்சத்தோடு
எத்தனை பேரோடு கர்த்தர் இடைப்பட்டார் இன்றைக்கு?